இன்னைக்கு டே 64 ஆஃப் கேலிசனிக்ஸ் பேனா நம்மளுக்கு ஸ்டெனோஸ்ன்ற பிராண்ட்ல இருந்து புல்ல பார் அனுப்பியிருந்தாங்க. கடைசி 2 நாளா அதை ஃபிட் பண்றதுக்கு டைமே கிடைக்கல. இன்னைக்கு ஒரு வழியா ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எனக்கு வேற செவுத்துல ஆணியே சரியா அடிக்க தெரியாது. இவ்வளவு பெரிய புல்ல பார் எப்படி மாட்டுறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்ல. அதனால எனக்கு தெரிஞ்ச அண்ணனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டேன். இது ஃபிட் பண்றதுக்கு தேவையான அனைத்து பொருளுமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஃபிட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். நான் ஒரு 8 அடி மேல வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மசில் அப்லாம் ட்ரை பண்றோம்னா கொஞ்சம் ஹைட்ல இருக்கணும். பிராண்ட்லயே சொல்லிட்டாங்க நீங்க எவ்வளவு நாள் வேணா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ தாங்க. நான் ஒரு 2 to 3 வீக்ஸ் மேல யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஜென்யூனான ரிவ்யூ தரேன். அதை ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்லயே நாட்டுக்கோழி அடிச்சு கிரேவி வச்சிருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு பாண்டி கிளம்பிட்டேன். இப்பதான் பார ஃபிட் பண்ணேன், பட் யூஸ் பண்ணி கூட பார்க்காம நான் பாண்டி கிளம்பிட்டேன். ஏன்னா அங்க ஒரு 5 நாள் வேலை இருக்கு. அது என்ன கதைன்னு சொல்லிட்டு நான் இனிமே வர வீடியோஸ்ல சொல்றேன். பஸ் டிராவலா நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா 3 பஸ் மாறி போகணும். அப்புறம் ஒரு வழியா பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆயிட்டேன். இப்ப அங்க இருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி நான் பழைய ஏரியால இருந்தாலும் அங்க போய் ரீச் ஆகணும். வெயில்ல வேற காஞ்ச கருவாடு மாதிரி ஆயிட்டேன். போனோட சேர்த்து கதவை தட்டிட்டு இருக்கேன். நம்ம சிக்மா சூர்யா வேற என்ன சர்ப்ரைஸ் பண்றன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. டிராவல்லே ரொம்ப டயர்டா இருந்ததுனால இன்னைக்கு எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாம இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். தினம்தோறும் தொடர்பில் இருக்க நம்ம ஐடி ஒரு ஃபாலோ தட்டிக்கோங்க. பாய்.